வணக்கம். நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி, தேனி. இந்த வீடியோவில் வாங்க கோவில் கட்டலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில விஷயங்களை சொல்ல போகிறோம். கோவில் கட்டுவதற்கு ஒரு விதமான அச்சம், பயம் ஏன் வருது? கோவிலை கட்ட வரக்கூடிய அந்த கோவில் சம்பந்தப்பட்டவருக்கு மரணம் உண்டாகுமா? இந்த பயம் கிராம பகுதியில் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. சிட்டிக்குள்ளேயும் கேள்விப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோவிலை கட்டினால் மரணம் உண்டாகுமா? ஏன் இந்த பயம்? தெய்வங்கள் எல்லாமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு தானே. அதில் ஏன் கோவில் கட்டினா மரணம் உண்டாகுது? நமக்கு கூட ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் தெரியப்படுத்தியிருந்தார். நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் கமெண்டில் தெரியப்படுத்தியிருந்தார். அண்ணா, கோவில் கட்டுனா மரணம் உண்டாகுமா? கோவில் கட்டினால் கண்டிப்பாக மரணம் உண்டாகாது. இதுதான் என்னுடைய பதில். கட்டக்கூடிய கோவிலுக்கு முறையான கணக்குகள் வைத்து கட்ட வேண்டும். சரி, அந்த கோவில் கணக்குகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது? இந்த கோவில் கட்டினால் கட்டப்பட்ட எஜமானருக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வரக்கூடாது. இது எல்லா கோவிலுக்குமே இந்த வரிகள் பொருந்தும். இதுக்கு என்ன பண்ணலாம்? கிராம பகுதியில் இந்த கோவில் கட்டுவதற்குனே கொஞ்சம் வயசானவங்களைத்தான் தலைவராக நியமனம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரணம் சம்பவித்தாலும் அது அவர்களுடைய வயசானவர்கள் தானே அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். பல கோவில்களை கட்டியிருக்கேன். நான் கட்டி கொடுத்த கோவில் அந்த எஜமானர்களுக்கு, கர்த்தாவுக்கு வயது மூப்பால் தான் மரணம் உண்டாயிருக்கே தவிர கோவில் கட்டியதால் யாருக்குமே இதுவரைக்கும் மரணங்கிறத உண்டானது இல்லை. இதற்கு சில பொருத்தங்கள் உள்ளது, சில கணக்குகள் உள்ளது. ஷடாங்க ஆயாதி என்ற பொருத்தங்களில் பார்த்து கட்ட வேண்டும். பொருத்தங்கள் ஆயாதி, ஆயம் என்ற பெயரில் அடக்கமாக உள்ளது. இந்த ஆயாதி பொருத்தங்கள் பார்த்து கட்டப்பட்ட கோவில் எல்லாமே சர்வ ஐஸ்வர்யங்களோடு இருக்கும். இந்த சர்வ ஐஸ்வர்யங்கள் நிறைந்த கோவில்களில் மக்கள்கள் பூஜித்தால் அவங்கள் வேண்டுதல் மிக விரைவில் நடக்கும். இந்த சர்வம் ஐஸ்வர்யமும் அடங்கிய கோவில் என்றால் இந்த பொருத்தங்கள் தான் கண்டிப்பாக பார்த்து கட்ட வேண்டும். ஆயாதி பொருத்தம் என்று சிற்ப செந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயாதி பொருத்தம் பார்த்து கட்டினால் கட்டக்கூடிய எஜமானர்களுக்கு
எந்த ஒரு மரணமும் வந்து சம்பிக்காது. ஏனென்றால் இந்த ஆயாதி பொருத்தத்திலே வந்து வரவு எப்படி இருக்கும், செலவு எப்படி இருக்கும், ராசிகள் எப்படி வரும், என்னென்ன தடைகள் வந்து வரும், இதை முன்கூட்டியே வந்து கணிக்க முடியும். திதி எப்படி வரும், இதுகெல்லாம் முன்கூட்டியே வந்து நம்ம வந்து கணிச்சு ஒரு சிற்பியாகப்பட்டவர் முறைப்படி கோவிலை கட்டினால் எந்த ஒரு பயங்கிறதே தேவையில்லை. சிறப்பாக அந்த கோவில் அமையும். நான் உங்கள் கண்ணன் சபதி, தேனி. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்க பல விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி.